தியானிக்கும் முறை. இப்போது உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். உங்கள் உள்ளம் முழுவதும் அமைதி பரப்புகிறது. உங்கள் மனதில் ஒரு பசுமை மலை கற்பனை செய்யுங்கள். அந்த மலை ஏறும் வழி மிக அமைதியானது. பூங்காற்று நன்று வீசுகிறது. அந்த மலை மேல் அழகிய மயில்கள் மிதக்கின்றன. அதன் தங்க பகுதி பரவியது. அங்கே ஒரு அழகான காடு இருக்கும். அத்துடன் ஒரு ஓய்வு பெற்ற அழகிய அருவி. அந்த அருவி நீரின் ஒளி மிகவும் அமைதியானது. உங்கள் உள்ளத்தில் ஆழமான அமைதி நிலைத்துள்ளது. நீங்கள் காடுகளின் நடுவே நடந்து செல்லும்போது மலைக்கடை விட்டு வெள்ளை உடையில் கையெழுத்திடும் ஒரு சிறிய பிள்ளை முருகன் உங்கள் பார்வையில் தோன்றுகிறார். அவரது கண்களில் புனிதமான கருணை உள்ளது. அவரது உள்ளத்தில் அக்கறையும் குதூகலும் நிறைந்துள்ளது. அவர் மெதுவாக உங்கள் பக்கம் வருகிறார். அப்போது நீங்கள் அவரது சிரிப்பின் ஒளியை உணர்கிறீர்கள். அவன் உங்கள் நெற்றை தொட்டு, அல்லது பக்தனே, நீ என்னை நினைத்து இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்கியுள்ளாய். உன் இதயத்தில் உள்ள சுத்தத்தையே நான் உணர்கிறேன். அது என் அருளுக்கு பாதை திறக்கும். நீ எப்போதும் என் நாமத்தில் ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தில் என்னை அழைக்கிறாய். அது என் காதுகளுக்குச் சென்று என் உள்ளத்தை ஆனந்தத்தில் பூரிக்கின்றது. நீ தினமும் என் அருளை நாடுகிறாய். அவன் உன்னை காத்துக்கொள்கிறான். என் தெய்வீக ஒளியில் நீ ஆனந்தமாக இருப்பதுதான் என் ஆசை. நீ கவலைகளை விட்டு என்னை எண்ணி மனதை தூய்மைப்படுத்தி நான் உனது அருகில் வந்துவிட்டேன். இன்று இரவில் நான் உன் கனவிற்கு வரவேண்டும் என்ற உன் வேண்டுகோளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் அருளுடன் நான் உனது மனதில் ஒரு தீபமாக பிரகாசிக்கிறேன். உன் நெஞ்சில் அமைதி நிலைத்திருக்கும் போது நான் உன்னை முழுமையாக அருள் புரிவேன். நான் மயிலின் மேல் அமர்ந்துள்ளேன். என்னுடைய கண்களில் அந்த வானத்திற்கும் மேல் பரவிய அழகிய ஒளி உன்னை முழுவதும் கலக்கும். நான் உன்னோடு பேசும்போது உன் இதயத்தில் என் பதிலாக அமைதி, நிம்மதி, ஆனந்தம் நிறைந்திருக்கும். நான் உனக்கு எப்போதும் அருகில் இருக்கிறேன் பக்தனே. என் அருள் உன் வாழ்க்கையையும் உன் மனதையும் ஆழமாக மாற்றும். நேற்று வந்த உறைவிடத்தில் நான் உனக்கு எந்த நேரத்திலும் வந்து அருள் புரிவேன். இன்று எனது அருள் உன் கனவில் பிரகாசிக்கும். எப்போதும் என் வழியில் இருந்தால் அங்கே நான் உன்னோடு இருப்பேன் பக்தனே. அதை சொல்லி முருகன் சிரித்து பின்னால் நொடியிலும் மறைந்து விடுகிறான். அதிலுள்ள ஒவ்வொரு கோணத்தையும் வெளிச்சமாக்குகிறான். உங்கள் உள்ளம் முழுவதும் அந்த பரிசுத்த ஒளி பரவுகிறது. உங்கள் மனம், உடல் மற்றும் ஆன்மா முழுவதும் தூய்மையாக மற்றும் அமைதியாக பாய்ச்சுகிறது. இப்பொழுது அந்த பரிசுத்த ஒளியில் முழுவதும் இணைந்து ஆழமான அமைதியில் உறங்குங்கள். உங்கள் மனதில், உங்கள் உடலில், உங்கள் உள்ளத்தில் அனைத்து உலகளாவிய கவலைகளும் திடீரென மறைந்து அந்த அமைதியான நிலை உங்களை ஆழமாகச் சுற்றி உங்கள் உளவியலில் ஒரே அற்புதமான அமைதி ஏற்படுகிறது. உறங்கும்